சூரியநாதம் அந்நிய நிழலை தீண்டாத்த தத்துவம் உடலை கூறி அஷ்டசித்து நேடிய திருமந்திரம் 66 பாகம் வரை சூரியநாதம் கூறியது. திருமூலருடைய திருமந்திரம் பாயிரம் 4 நந்தி அருள் பெற்றது கூறியது. இங்கு 5 நந்தி திருவடியான தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றிச் செய் நந்தி மதியுனை அறநடி நாள்தோறும் சிந்தை செய்தாகமம் செயலுற்றேனே. பாயிரம் என்பது அதன் அர்த்தம் எழுத்து ஒலி தத்துவத்தில் தேவ எழுத்தொலியில் அன்னக்குடலில் வாய்வு ஓட்ட நரம்பில் கூடி ஈரம் நெற்றியில் கண் சக்தி செயல் உடல் உணர்வு முடிவு பெற ரா எழுத்து தத்துவம் பாயிரம் அதில் ரா வடிவம் பா வடிவம் பறையில் கூறியது. அதில் ரா பூமிக்குள் பிரகிருதி தத்துவம் போல உடலுக்குள் ரா கீழ்வரை செல்வது. உடலுக்குள் உடல் எழுத்தில் 51 ரா எழுத்து செயல் அன்னக்குடலில் செல்வது கீழ்வரை. அப்போது அந்த சூடு மலம் ஆக்குதல் உங்கள் வயிற்றில். அங்கு அநேக அர்த்தத்தில் பொருள் கண்டு கூறுவது. அது அந்த அன்னக்குடலில் அந்த ரா என்பது கீழ் வரை தத்துவம் அங்கு சூடு உருவாக்கி மலம் அற்று போனது. அப்போது ஆகாரம் இல்லாமல் ஆனது. பிராணயாம சூட்டில் கூடி வந்தது. அங்கு பொருள் 1000 காண்பது என்பது ஒன்பான் அவஸ்தையில் கூறிய ஜீவ பர சிவ 3 தரம். இவை இல்லாமல் பக்தி உடலுக்கு தத்துவம் கிடையாது. இதன் தன்மையில் இதன் கணக்கு 36 மேன்மையில் கூறுவது 4ஆம் குறிப்பு தொடக்கம் நந்தி அருள் என்றது. அதில் அன்னக்குடல் தத்துவம் கூறியது. அங்கே நந்தி அருள். இங்கு நந்தி திருவடியான தலை மேற்கொண்டு அப்படி வரும்போது நந்தி திருவடி அன்னக்குடலில் திரு மேல் கணக்கு மேன்மை பொருள் கண்டு அப்போது தலை மேற்கொண்டு நந்தி அன்னக்குடல் திருவடி உடலில் அடி நடு முடி என்பது தெரிந்தவர்க்கு அடி மூலாதாரம் நடு உங்கள் முதுகெலும்பு தொடக்கம் மலதுவாரத்திலிருந்து அது சங்கு வரை சென்று நிற்பது பின்கழுத்து வழி. அது நடு. அதன் உள்பட்ட உடல் அமைப்புகள். முடி என்பது தொண்டைக்குள் இருந்து மேல் பாகம் முடி. அப்படி வரும்போது முடியை தலை என்று கூறுவது. முடி கண்டு அப்ப தலை மேற்கொண்டு திருவடியான தலை மேற்கொண்டு அதன் தத்துவங்கள் இந்த பொருள் வடிவத்தில் இந்த வார்த்தையில் ஒதுங்கி அதை மேற்கொண்டு திருவடி உடலில் கூறியது அடி மூலாதாரம் திரு உயர்ந்தது. அங்கு கணபதி அடிபாகம் மூலாதாரம் கணபதி வாலை வல்லப வள்ளி தேவி என்பது அனைத்தும் அந்த இடத்தை கூறுவது என்பவர்க்கு இது புரியும். திருவடியான தலை. அப்போது இந்த செயல்கள் இங்கு கூறிய பெயர்கள் அனைத்திற்கும் பொருள் கண்டு முடிவு கண்டு தலை அது முடி என்பதன் செயலிற்கு 3ஆம் பாகம் அடி நடு முடி. அந்த செயல் மேற்கொண்டு சகசிராரம் திறந்து செல்ல புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றிசை. புந்தியின் உள்ளே அப்போது நாபியில் பெய்து என்பது
நீர் பெய்து என்போம். மழை பெய்து நீர்ப்பாய்ச்சு என்பது. இங்கு நீர் உள்ளே பெய்து. அப்போது நீர் ஜலக்குடலில் அன்னக்குடலில் சூரிய நிறம் கண்டு அங்கிருந்து நீர்க்குடலில் புகுத்தி அங்குள்ள சக்தி செயலை சத்தாக்கி ஸ்துதிச்சு போற்றி ஸ்துதித்து ஒரு பொருளும் இல்லாமல் நாம் மனதிற்குள் நினைப்பது. அப்போது இங்கு தியானம் என்ற கலையும் கடந்து வருவது. பட்டினத்தார் சித்தர் காட்டில் கணபதி கோவிலில் தியானத்தில் இருக்க அங்கு நடந்த செயலால் பத்ரகிரி ராஜாவு பட்டினத்தாரை கழுமரத்தில் ஏற்றிய நிலை. அந்நிலை வரை அதன் தகுந்த சக்தி நேடியதில் அன்னக்குடலில் ஒரு சக்தியும் இல்லை என முழுமை கண்டு வரும்போது கொப்புள் கொடி சக்திகளும் மாய்ந்து அப்போது 36 தத்துவம் முழுமை பெற நந்தி மதியுனை அரணடி நாள்தோறும். நந்தி மதியுனை அன்னக்குடலில் மதியால் நேடியது சூரிய ஒளி. அது இயற்கை கிடையாது. இவர்கள் தியாகம் பிராணயாம செயலில் கூடி அவர்கள் உடலில் மதியால் நேடிய யுனை நெற்றியில் தத்துவம் முகசக்திகள். அப்போது இங்கு அரணடி நாள்தோறும் அன்னக்குடலில் மதியான சூரிய ஒளியை ஏற்றி உனை நெற்றியில் முகசக்தி அதிபன் மனசு செயல். இந்திரியம் ஐத்தலை நாகம் என்பது உண்டு. அப்போது தலையோடு ஒட்டி இருப்பது இந்திரியம். இந்த இந்திரியம் உங்கள் முகசக்தி செயல்படுவது காமத்தில். நாகம் உங்கள் ஆண்குறி. இங்கு அரணடி ஆவது தலையோடு முகம் முகசக்தி, காமம் பெண் ஏற்பு, நீர் இந்திரியம் ஆண்குறி, நாகம் தலை போன்று. அதாவது எந்த ஜீவனும் சுக்லத்தில் பிறப்பது அதன் ஆண்குறியை பாம்பு தலை போன்று இருக்கும் உன் ஆண்குறி. மிருகங்கள் வரை. அப்போது பாம்பு தலை போன்று இருப்பதால் முகசக்திக்கு குண்டலினி ஆண்குறி. அரணடி என்பது வலது கண் மாயை. அது சக்தி சத்தாகி இருப்பது. இதற்கு முன்னால் பட்டினத்தார் ஞானம் 100 கூறியது அவர் கூறி வருவது. அந்த குறிப்புகள் பார்க்கலாம். அயன் அரி அரண் தூண்டுவது. அப்போது இங்கு எதையாக வேண்டும்? அயன் பிரம்மாவு, அரி விஷ்ணு, அரண் சிவன். அரண் தூண்டியது. எல்லா சித்தர் ஓலை குறிப்புகளிலும் அரண் என்பது அதன் பொருள் கண்டு வருவது முன்காட்சிகளில் கண்டு வருவது முப்பராதி முப்புறம் எரித்த சிவன் என்பது. அப்போது இந்த அரண் அங்கு வரும்போது அக்னியால் அக்னி எந்த பொருளையும் நீட்டிவிட்டால் பின்ன அதற்கு சக்தி கிடையாது. திருநீராவது இங்கு உடலுக்குள் அந்த அரண் செயல். அந்த திவ்யமான புனித காட்சிகள் காண்பவர்கள் உடலில் நடப்பதற்கு அடுத்தபடி காட்சிகள் வருவதற்கு 6 ஸ்தான பெயர் நெஞ்சு அநாகதம் ருத்திரன் பெயர். அப்போது அநாகதம் நெஞ்சை கூறுவது ருத்திரன் பெயரில். இனி நெற்றியில் ஆக்ஞ சதாசிவன் பெயர் சிவனாவது. பிரம்மா விஷ்ணு சிவன் முப்புறம் எரித்த சிவன். உடல் 1, தத்துவங்கள் 96. அதில் உடல் செயல்பாட்டிற்கு அதை அனைத்தும் 36 தத்துவத்தில் காண்பது. இப்படி கூறும்போது அரணடி ஆண்குறியான குண்டலியானதில் பொருள் நாள்தோறும் என்றும் உதிக்கும் சூரியனை ஏற்றி அங்கு பொருள் காண்பதற்கு அனுசரித்து சிந்தை செய்தாகமம் செயல் உற்றேனே. சிந்தை மனசு அறிவு வடிவமானது. அந்த சிந்தை செயல் கமம்
ஆகமம் என்பது காமம் நமக்கு மேலோக்கி இருப்பது, அதை கீழ்முகமாக்குவது. அப்படி அந்த காம உடல் சக்தியை கீழ்முகமாக்கி மனசு அறிவு வடிவமான தெய்வமயமான அர்த்தம் கூறுவது மாறாமல் மனசு தெய்வம் வடிவமான நிலையானது கமம். கமம் மேல் நோக்கி காமசக்தியை கீழ் நோக்கி ஆக்குவது என்றது முந்திய வீடியோவிலும் கூறியது. கமம் அர்த்தம் அது திருவாரூர் என்று பட்டினத்தார் கூறுவது. ஆரூர் வென்று என்பது சிவபுராணம் கூறுவது மாணிக்கவாசகர். இப்படி வருவதில் வள்ளலார் கூறுகிறார், இங்கு அந்த செய்யலுற்றேனே செய்யலுற்றேனே. இது அந்நிய நிழலை கூறவில்லை, அவர் உடலை கூறுவது. செய்து முடிவு கண்டேனே அடுத்த பலனை கூறுவது. இப்போது வாயை கொண்டு பாயசம் வைக்கும் மத பண்டிதன்மார்கள் இதை சிந்தித்துப்பார். இப்படி உங்கள் கிரந்தங்களில் கூறுகிறதா? இல்லை. இங்கே செய்யும் பொருளை கூறுவது, வசனம் கிடையாது, குறிப்புகளாக கவிதைகளாக எழுதியிருப்பது. வேறு மொழியில் இப்படி கூற முடியாது. மத பண்டிதர்கள் உலகில் இப்படி கூற முடியுமா? கேள்விக்குறியாக உங்களில் வைக்கிறேன். எந்த மதம் ஆகுக? இது சித்தர் மதம். தமிழை தேவ பாஷையாக்கி கூறுவது போல நீங்கள் உலக மதத்திலும் உள்பொருளை அங்கு மறைமுகமாக எழுதியிருப்பது. உங்கள் மத மொழியை திவ்ய பாஷை ஆக்கி அது உடலை சார்ந்து இருப்பது என்பது உங்கள் பெயரில் அல்லாத ஸ்ரீகுமார் என்பவன் நான் கூறும்போது உங்கள் மத பெயரில் நீங்கள் கூறும் அந்த கிரந்தங்கள் மத பண்டிதனாகலாம், போதகராகலாம். என் நிலையிலும் அந்நிலையில் நீங்கள் வழிவகுத்து நடக்கும்போது தமிழில் இவன் கூறுவதை அறிவு மூலம் கடைபிடித்தால், இவன் கூறும் எழுத்து ஒலி செயலை புரிந்தால், இவன் அ இ உ ஏ ஓ ஒலி தொடக்கம் தொல்காப்பியம் என்னும் 10 குறிப்புகளில் இதை கூறியிருப்பேன். தொல் என்றால் தொலிக்குள் நடப்பது, காப்பியம் பஞ்ச இந்திரிய தத்துவம், அதை முன் நிறுத்தி கூறுவது போல. சூரியநாதம் 67 பாகம் கூறுவது கேட்டால் உங்களுக்கு சுகபோக ஆகர்ஷண நவரச சினிமா முகம் கிடையாது. இந்த முகம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். உலகில் இந்தியாவிற்கு வாணிப தாரிஃபு செயலாக்க துணிந்தது 2025. அந்த முகம் பார். அதை ஒன்றும் பேசாமல் இந்தியன் பிரதான மந்திரி முகம் பார். இப்படி உங்கள் மத பண்டிதன் அரசியல் முகம் ஆளை மயக்கும். உங்கள் வாழ்வில் நடக்கும் கொலை, கொள்ளை, காமம், கொடூர செயல், பணத்திற்காக செயல்படும் அனைத்து முகத்தையும் பார். அப்போது புரியும் முகத்திற்கு செயல்படும் அந்தந்த பக்தி ஆகார முகத்தில் செயல்படும் அந்த முகம் அனைத்தும் பக்தி முகத்திற்கு அதில் செயல்படும் ஏவர்க்கும் சமாதி என்பது அடைய வேண்டும். அந்த முகம் முனி உடலான மலையாள நாராயணகுரு முகம் பார். உன் வடிவம் முகம் பார். உலகில் இன்று பணம் ஒவ்வொரு செயலிலும் உருவாக்குவதற்கு செயல்படும் முகம் பார். நாராயணகுரு முனி முகம் பார்த்து உடலையும் கவனித்து பார். காரணம், எனக்கு கிடைத்த நிழல் போட்டோவில் அதுதான் எனக்கு நான் கண்டது. அதில் பேசும் இவன் முகம் பார்.
எந்த நோக்கம் கண்ணில் முகத்தில் இந்த முகம் போல எந்த மத பண்டிதன் முகம் உடலில் வாழ்க்கையில் செயல்படுவானே ஆனால் அவன் கையில் காசு இருக்காது. சத்தியம் கூறுவான். அப்படி கூறும் அந்த தத்துவம் இங்கு அந்நிய நிழலை தீண்டாமல் கூறும் தகுதி உன்முகமாவதற்கு தத்துவம் சத்தியமுகம். அப்படி சத்திய செயல் தெரிந்து வர சப்ஸ்கிரைப் செய்து உன் அறிவை வளர என் வீடியோ உன் மொபைல் ஆகும் செயல் செய்து உன் அறிவு மழை போல் பல துள்ளியாகி அதை பெருமழை அறிவாக்கி ஓங்கி வளர உன் அறிவே உனக்கு துணை. என் அறிவு எனக்கு துணை. நான் கூறுவது உண்மை சத்தியம்.